சிவாய. கருவாக்குன்னா அந்த குழிக்குள்ள இருந்து தான் வாக்கு பார்ப்பேன். அந்த குழிக்குள்ள இருந்து நான் வாக்கு பார்க்கறேன்னா ஒவ்வொரு வாரங்களும் அந்த 2 நாள் அந்த குழிக்குள்ள வந்து பிறந்த மேனியை தான் நான் உள்ள இருப்பேன். அப்படின்னா ஒரு தாயின் வயிற்றுல எப்படி ஒரு குழந்தை கருவா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதை குழி குறுந்து மடக்கிட்டு இருப்பேன். மற்றவங்க என்ன பார்க்க முடியாது, நான் மற்றவங்களை பார்க்க முடியாது. அப்படி இந்த ஆடி மாசம் மட்டும் அந்த கருவாக்கு பார்த்து ஆடி பூரத்துல இந்த வளைகாப்பு பண்றது விசேஷம். வளைகாப்புன்னு சொல்றது உங்களுடைய இடத்துல இருந்து அந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் முக்கியத்துவமே. இது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த சீமந்தமே பண்ண ஆரம்பிச்சு. ஆனா நாடு முழுவதும் ஆடி பூரம்ன்றது அம்மனுக்கு வளைகாப்பு தான். ஆனா நீங்க யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு. வழக்கமா பகல்ல பண்ணுவாங்க, படைப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம மட்டும்தான் இந்த புத்திர பாக்கியத்துக்காக படைச்சிட்டு இருக்கோம். நான் கருவாக்கு பாக்குறதுலையும் அந்த தாயோடைய கருவுல இருந்து அந்த அம்மாவுடைய வயிற்றுல இருந்து நான் வாக்கு பாக்குற மாதிரியும் வரவங்களுக்கு அந்த கருவை கொடுக்கணும்ன்றதுதான் இந்த ஐதீகம். அதனாலதான் இந்த கம்பு முளைப்பாரியை வந்து அம்மனுக்கு தீர்வு கொடுக்கிறோம். அந்த அம்மனுக்கிட்ட இருந்து 3-4 முளைப்பாரி எடுத்து மக்களுக்கு கொடுக்கும்போது அதை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் இந்த நாள் ஃபுல்லா அவங்க முழு மனதோட ஒரு பிரார்த்தனையோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வாழ்ப்பு இருக்கு. இப்போ போன வருஷம் ஒரு 50 பேருக்கு சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 பேருக்கு மேல எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஒரு 10 பேருக்கு இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். அந்த 10 பேருக்கு இந்த ஆண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ள அது கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனாலதான் அந்த கருவாக்குன்றது புத்திரபாக்கியத்துக்கு. அதே போல வந்து நீங்க வந்து மருத்துவம் போறது, ஹாஸ்பிட்டல் செக்அப் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்க செக் பண்ணிருப்பீங்க. ஆனா வந்து உங்களுடைய பிரச்சனை என்ன டாக்டர்னு சொல்றாங்கன்றத ஃபாலோ பண்றது ஒரே இடத்துல ஃபாலோ பண்ண மாட்டோம். பல டாக்டர் கிட்ட போயிட்டு இருப்போம். 2 மாசம் பார்ப்போம், 3வது மாசம் இன்னொரு டாக்டர் பார்ப்போம். 2 மாசம் ஒரு டேப்லெட் பண்ணுவோம், அடுத்தது ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படின்றதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்ப நான் கொடுத்திருக்கிற முளைப்பாரியை நீங்க உள்ளுக்கு சாப்பிடலாம். மாசம் ஒரு மாதம் ஒரு தானியத்தை முளைப்பாரியை போட்டு சாப்பிட்டுக்கலாம். மாதவிடா கரெக்டா இருக்கிறவங்க கண்டிப்பா எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்ல, முளைப்பாரியை ஃபாலோ பண்ணவே கிடைக்கும். அதே போல வந்து எல்லாருக்கும் சொல்லிக்க கூடியது என்னன்னா, தலை குளிச்ச 3வது நாள் அரச மரத்து கொழுந்து 7 நாள் கணவன் மனைவி, அதாவது அந்த அரச மரத்து கொழுந்த வந்து 7 தினங்களுக்கு தினமும் நீங்க உள்ளுக்கு சாப்பிடலாம். ஒரு 10 பீஸ், 5 பீஸ், 20 பீஸ் எப்படி கிடைக்குதோ அப்படி உங்களுக்கு தான் அந்த மாதிரி. அந்த முனை கொழுந்து மட்டும் 7 நாளைக்கு உள்ளுக்கு சாப்பிடலாம். அந்த 7 நாள் கனவு மனைவி செயற்கையில இருந்து தீர்வா வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பாக்கியம் கொடுப்பாங்க. ஏன்னா அரச மரத்துடைய மூலிகையே இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கொடுத்துட்டு இருக்கு. அது சில பேர் பணத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. இங்க கோயில் அப்படி கிடையாது. அதையும் தாண்டி ஒரு 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த அம்மா கிட்ட வந்து சாதப்படையிலன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இருக்கா இல்லையா? அதாவது மருத்துவத்தை தேடி போகணுமா, இல்ல ஏதாவது நாட்டு வைத்தியத்தை பார்க்கலாமா, இல்ல இதை நம்ம மறந்து விட்டுட்டு இருக்கோம், ஆண்டவன் எப்ப கொடுப்பானோ அதை கொடுக்கட்டும்ன்ற எண்ணத்தை வந்து தேர்வு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப ஹாஸ்பிட்டல் செலவு போய் பார்த்து எவ்வளவு பேர் நம்பிக்கையில இழந்து இருக்காங்க. அதனால அந்த சாதப்படையில் அம்மா கிட்ட ஐதீகம். 2வது இந்த வளைகாப்பு ஐதீகம். ரொம்ப நாள் கடந்தவங்களுக்கு தான் சாதப்படையல். 10 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பா சாதப்படையல் போட்டுதான் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். அந்த சாப்பாடு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா கிட்ட வாழை இலையில சாதத்தை வச்சு நெய், தயிர், பால், நல்லெண்ணெய் இதை 4 சேர்ந்து விளக்கு ஏற்றி ஒரு பொழுது அந்த விளக்கு எருவிட்டு ஒரு நாள் முழு விரதம் இருந்து அந்த சாதத்தை நான் மறுபடியும் விளக்கு குளிர விட்டு அந்த சாதத்தை பிசைஞ்சு அவங்களுக்கு அந்த விரதத்தை முடிச்சுட்டு மீதி சாப்பாட்டை அவங்க முந்தானில கட்டி அவங்க ஊர் எல்லையில கொண்டு போய் பசுமாட்டுக்கு அந்த சாப்பாட்டை வைக்க சொல்லுவோம். அந்த பசுமாடு அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா 60லும் ஒரு பெண் தாயாகக்கூடிய தகுதி உண்டு. இதுல எந்த ஒரு குறையும் இல்லைன்றது நம்மள நிர்ணயிச்சுக்கலாம். அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டு மீதி வைக்கிதுன்னு சொன்னா, பாதி சாப்பிட்டு பாதி விடுதுன்னு சொன்னாலே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான்ன்றது உறுதி. அந்த சாப்பாட்டை நுகர்ந்து சாப்பிடாம மாடு பின்னோக்கி போகுதுன்னு சொன்னாலே நம்ம அதை எல்லாத்தையுமே மறந்து நம்ம இயற்கையாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இறைவன் கொடுத்தா நமக்கு நிறைவு, இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போகணுன்ற ஒரு முடிவு எடுத்துருக்கிறது அதுல ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலதான் இந்த வளைகாப்பு முளைப்பாரியில வந்து நீங்க முழு மனதோட எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாருக்குமே பாக்கியம் தரும். இருக்குன்ற எண்ணத்தோட வாழ்ந்தாலே கடவுள் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இல்லையன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்றேன். இல்ல நமக்கு ஏன் ஆண்டவன் கொடுக்கல, நம்ம என்ன பாவம் செய்யணும், முன்னோர்கள் என்ன செய்தாங்க, இந்த எண்ணங்களை படைக்கவே வேண்டாம். உதாரணமா பாக்கணும்னா மானிடமா பிறந்துட்டாலே உணர்றதுக்கு எதுவும் இல்லை, உண்மையானவன் சொல்லிக்கிறதுக்கும் வாழ்க்கையில வாயறதுக்கும் எதுவும் இல்லை. அதனால யார் செய்த பாவம்ன்றதை உணராதீங்க. நமக்கு இறைவன் கொடுப்பான், கொடுக்க வேண்டிய நாளும் காலமும்
வரட்டும்ன்ற ஒரு மன உறுதியோட இருந்தாவே கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுத்துருவாங்க. அடுத்த ஆண்டு நீங்க எல்லோருமே வந்து இந்த இடத்துல நீங்க கலந்துக்க கூடிய உண்டு. ஆனா யாருக்கு இருக்கு இல்லன்றத நீங்க வந்து சொன்னாதான் எனக்கு தெரியும். இப்ப அம்மா கிட்ட வேண்டுதல்னு சொன்னா அந்த வளைகாப்புல வந்து உங்களால முடிஞ்சதை செய்யலாம். அதுக்கு முன்னாடி உங்களால செய்யணும்னு தோணும். இப்போ ஏதாவது நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருவோம், ஒரு சின்ன கோரிக்கை வச்சிருவோம். அந்த கோரிக்கை வந்து நமக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணலாம். இதுலயே வந்து அடுத்த வருஷம் ஆடி மாசம் போகட்டும் அப்படின்னு இந்த வருஷம் நிறைய பேர் குழந்தையோட வந்தாங்க. அது போலயும் வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம். அந்த கோரிக்கையை நீங்க எதிர்பார்க்கறதில்ல. அம்மாவுக்கு கொடுக்காம குலதெய்வத்துக்கு கொடுக்க கூடாது, குலதெய்வத்துக்கு கொடுக்காம அம்மாவுக்கு கொடுக்கணும். இந்த பாரபட்சம் வேண்டாம். நம்மளால எப்ப முடியுதோ அப்ப நமக்கு முடியற நேரம்லாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு கோரிக்கையை முடிச்சுக்கிட்டே வந்துடலாம். அதுல பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வந்து சொல்ற வார்த்தை என்னன்னா, சிறிதா சொல்லி பெரிதா செய்திடலாம். நமக்கு இல்லையன்ற ஆசையில அந்த வேதனையில நான் பெருசா செய்யறேன்ற, எனக்கு கொடுங்க நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த சந்தர்ப்பத்தோடைய நிலைமை நமக்கு சரியில்லைன்னும் போது அதை செய்யாம போனாலே அது ஒரு சில கஷ்டத்தை உருவாக்கும். அதாவது கடவுள் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, நாம உருவாக்குறது தான் அந்த கஷ்டம். பெருசா செய்யறேன்னு சொல்லிட்டு செய்ய முடியலையே, எதனால இருக்குமா அதனால இருக்குமான்ற எண்ணங்கள் நமக்கு உருவாயிடும். சிறிது சொல்லி பெரிது செய்யலாம், பெரிது சொல்லி சிறிது செய்யறதுக்கு மாற்றம் ஏத்துக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால உங்களுடைய மனத்தேர்வா சிறிதா சொல்லி பெரிதா செய்திடுங்க. அதே போல வந்து அடுத்த ஆடி மாசம் எல்லாரும் நீங்க வந்து அந்த அம்மா கிட்ட என்ன பாக்கி யாராருக்கு என்னென்ன இறைவன் கொடுத்திருக்கான்றது எங்களுக்கு தெரிய வச்சுக்கிங்க. இதனால நீங்க வந்து மருத்துவம் பார்க்கணும்னு, நம்ம கோயில்ல தான் வந்து ஆத்தா கிட்ட தான் வைத்தியம் பார்க்கணும்னு இல்ல. மருத்துவத்துக்கு உள்ளவங்களுக்கு மருத்துவம், அதாவது மாதவிடா பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு நாங்களும் ட்ரீட்மெண்ட் பண்றோம், மருத்துவமும் பண்ணோம். ஆனா உறுதியா ஒரே இடத்துல ஒரே நோக்கத்துல ஒரு வழியை சாத்தியம் பண்ணீங்க. பொதுவாவே நீங்க நாங்க சொன்ன பொருளை நீங்க ஃபாலோ பண்ணாலே எல்லோருக்குமே கண்டிப்பா அந்த பாக்கியம் இருக்கும். அதை நம்ம மதிக்கிறது இல்லை. மாதவிடாவுல 3வது நாள் கனவு மனைவியா வந்தா வேணும், சீக்கிரத்துல எங்களுக்கு வேணும், எங்களுக்கு எல்லாமே ஹெல்தியா இருக்கணும்னு நினைச்சா ஒவ்வொரு ஆளுங்களும் மாதவிடாவுல 3வது நாள் வந்தா நாங்க மருந்து தருவோம். கனவு மனைவிக்கு மருந்து. ஆண்களுக்கு வந்து 21 வேளை பசும்பால்ல சாப்பிடுறது, பெண்களுக்கு வந்து தயிரோ ஆட்டுப்பால்லையோ 3 வேளை சாப்பிடுறது. நான் கொடுக்கிற மூலிகை 3 வேளை சாப்பிட்டுட்டு அந்த 7 தினங்களுக்கு அந்த அரச மரத்து குழந்தை நீங்க பயன்படுத்தினாலே கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. இதை எல்லாத்தையும் தாண்டி மார்கழி மாசத்துல
ஒரு மூலிகை எடுப்போம். அது எல்லா நேரத்திலயும் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப அது மழை சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து இந்த 4 மாசம் மழையில பாறை மேல விளையக்கூடியது, பாறை மேல வரக்கூடிய ஒரு காட்டு மிளகாய் 21 வேளை பசும்பால்ல அம்மியில வச்சு அரைச்சி, ஒரு நாளைக்கு ஒரு மிளகாய் அரைச்சி 21 வேளை பெண்கள் சாப்பிட்டுட்டாங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பையுடைய பிரச்சனை எல்லாமே தீரும். அதாவது என்ன சொல்லணும்னா, டீப்பு வளர்ச்சி இல்ல, கருமுட்டை கிடையாது, கர்ப்பப்பையில நீர்க்கட்டி இருக்கு, கர்ப்பப்பையே வளர்ச்சி இல்லை. இதுக்கு எல்லா தன்மைக்குமே அதோடைய தீர்வு. ஆனா அது எல்லோருக்கும் கிடைக்காது. அந்த மார்கழி மாசம் மட்டும் ஒரு 1.5 மாசம் ஒரு 2 மாசம் நாங்க பிரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம். மற்றபடி அது கொடுக்க முடியாது. அது வந்து ஃபைனல் ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்கறதுலே ஒண்ணு, தலை குளிச்சு 3வது நாள் கனவு மணிவை எடுத்துக்கிறது ஒண்ணு. ஒரு 6 மாசம் பார்ப்போம். அந்த 6 மாசத்துக்கு மேல இருக்கு இல்லன்னும் போது நீங்க அந்த திரும்ப அந்த மார்கழி மாசத்துல வந்து அந்த மருந்தை வாங்கிக்கலாம். யாருக்கா இருந்தாலும் நாங்க போன் பண்ணி கூப்பிட முடியாது. உங்கள யாருக்காவது அது சாப்பிடணும்னாலும் மார்கழி மாசம் வந்தீங்கன்னா அந்த மூலிகை கிடைக்கும். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நிறைவா இருக்கும். ஓம் நம சிவாய.